ஒரு 4 செட்டு புது ட்ரெஸ் வாங்கி தரேன் வான்னு கூப்பிட்டா கூட அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேங்க. ஆனா இன்னைக்கு சமைக்க வேண்டாம், வெளியே போய் சாப்பிட போறோம்னு தெரிஞ்சு அவ்வளோ ஹாப்பியா கிளம்பிட்டேன் பாருங்க. ஆனா இப்படி இருக்கிற நான் தான் ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஃபுட் ரீல்ஸ்லாம் பார்த்து டெம்ப்ட் ஆகக்கூடாது, வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது, அங்கே போய் ஒரு நாள் சாப்பிட்ற காசுக்கு நம்ம திருப்தியாக 4 நாள் வீட்டில் சாப்பிட்லான்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுவும் நானே இதுவும் நானேன்னு என்ன என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலைங்க. அப்புறம் சாட்டர்டே சோறு சாப்பிட எங்கே போயிருந்தோம்னா லூலூல நடக்கிற கடல் விருந்து ஃபெஸ்டிவலுக்கு தான். எங்கள் வீட்டுக்கார் ஒரு பெரிய சீ ஃபுட் லவர், அதனால ரீல்ஸ் பார்த்த அன்னைக்கு நைட்டே எங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனால் அப்போ 12 to 7 o'clock எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. அதனால மாஸ்டர் பிளான் போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 11:30 ரீச் ஆயிட்டு எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துலயும் 100 grams வாங்கியாச்சு. எல்லாமே சூப்பர் டேஸ்டா இருந்தது. இந்த கக்கா ஃப்ரை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். பேர் கேட்டு தப்பா நினைக்காதீங்க, இது கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ். தமிழ்ல இது சிப்பி மீன் வறுவல்னு சொல்லுவாங்க. அதுவுமே சூப்பரா இருந்தது. அது என்னமோ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பழசெல்லாம் மாத்தி புதுசு வாங்குற மாதிரியே இருக்கு. போன மாசம் தான் வாஷிங் மிஷினை மாத்தினேன், இந்த மாசம் போனு கேஸ் ஸ்டவ்னு போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற கேஸ் ஸ்டவ் 3 பர்னர் தான், அதனால 4 பர்னர் வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா பாத்திரம் வைக்க இடம் பத்துமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இவர் அங்கே இருக்கிற பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்து லைவாவே வச்சு காமிச்சாரு. ஆனால் இவ்வளோ டெஸ்டிங்க்கு அப்புறம் கூட நான் அது வாங்கலை. ஏன்னா 4 கடை ஏறி இறங்கி ப்ரைஸ் குவாலிட்டி எல்லாம் கம்பேர் பண்ணி வாங்கினா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா, இல்லை நீங்கள் போன உடனே ஒரே கடையில் வாங்கி சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சிடுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது என்னமோ தெரியல, வாங்குறோமோ இல்லையோ ஆனால் டப்பா செக்ஷன் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தால் தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ஆனால் கடைசியில் வாங்கினது என்னமோ 2 பவுல் தான்.